ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஜெய்டி குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா முலான்பூர் அந்த ஸ்டேடியம்ல தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜிடி என்ன பண்ணாங்கன்னா 162 ரன் 6 விக்கெட் லாஸ்ல 20 ஓவர் ஆடி இருந்தாங்க. அதுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க கேப்டன் சுமன் கில் மட்டும்தான். பட்லர் ஒரு கன்வின்சிங்கா ஆடல, ஃபார்ம்ல இல்லைன்னு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல கூப்பர் கான்லி இப்போ சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க 2 பேரும் சொல்லுங்க, பஞ்சாப் விசஸ் ஜிடி எப்படி போயிட்டு இருக்கு மேட்ச்? ரொம்ப கேவலமா விளையாண்டாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எக்ஸாம்பிள். எல்லா சீசனும் ஒரே மாதிரி போவாது. 3 பிளேயர்ஸை நம்பி போனா இந்த சீசன் இப்படிதான் ஆகும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் இன்னைக்கு தான் நடந்தது. நான் போன சீசன் எப்படி தப்பிச்சிட்டாங்க, ஏன்னா போன சீசனே வந்து ஒரு மிராக்கிள் தான். 3 பேரை வச்சு பிளே ஆஃப் போனதுலாம் ரொம்ப கஷ்டம். போன சீசன் இப்படி போயிட்டாங்க, பட் இந்த வாட்டி மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப வீக்கா இருக்கு ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குது. அவங்க அதை சரி பண்றதுக்கான ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. டாப் 3 மட்டும் அவங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுறாங்க. ரொம்ப மிடில் ஆர்டரா ஆளே கிடையாது. ஷாருக் கான் நம்பி ஆட வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்லர் 33 பால்ல 38 அடிச்சுட்டு போனாரு. புவர் ஃபார்ம்ல இருக்காருன்றது அதுலயே தெரியுது. ஓடி இன்னிங்ஸ் ஆட்டு கிளம்பிட்டாரு. எப்படியோ நன்னால முடிஞ்சது அப்படின்ட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா ஃபார்ம் இல்ல தெரிஞ்சிடக்கூடாது, அது கூட தட்டி தட்டி விளையாடி அப்படியே போயிட்டாரு. 38 தேத்திடணும்ட்டு. சுமன் கில்க்கு அவர் மூஞ்சில தெரியுது, அவர் ஆட்டிடியூட்ல தெரியுது. கான்பிடன்ஸ் சுத்தமா இல்ல. T20 வேர்ல்ட் கப்ல எடுக்காதனாலயா இல்ல ரொம்ப T20 ஆடினது இல்ல, ரொம்ப நாளா ஆச்சு T20 விளையாடி. அந்த கான்பிடன்ஸும் குறைஞ்சிச்சு. சாய் சுதர்ஷனும் ஓரளவுக்கு ஃபார்ம் இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். எங்கேயுமே அடிக்கல. இன்ஜுரி வேற அவருக்கு. இப்போ இன்ஜுரில இருந்து வராரு. ரொம்ப புவரா இருக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரஷீத் கான் இல்ல ரபாடாவை டிராப் பண்ணலன்னா இந்த டீம் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகுது. இதை விட கேவலமா தோக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல அவங்க பேட்டிங் அப்ரோச்ல இருந்தே பார்க்கலாம். எல்லாரும் 240 250க்கு டார்கெட் பண்ணி விளாடுறாங்க. ஆனா இந்த ஒரு டீம் மட்டும் தான் வந்து பழைய SRH மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நாங்க விக்கெட்டே கொடுக்க மாட்டோம், ஓப்பனிங்ல 4 தான் அடிப்போம், 6ஏ அடிக்க மாட்டோம் பவர் பிளேல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த டீமுக்கு. இந்த டீம் என்னதான் டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் ஒரு அக்ரெசிவ் பிளேயர், ஒரு தட்டி ஆடுற பிளேயர் தான் பரவாயில்ல. ரெண்டுமே தட்டி ஆடுற பிளேயரா இருக்கதான் பிரச்சனையே இங்க. அங்கதான் நான் நினைக்கிறேன் பட்லரையும் கில்லியும் ஓப்பனிங் ஆடிட்டு சாய் சுதர்ஷனை 3 ஆடிடலான்ட்டு. ஏன்னா அங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. அவர் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடுவார் சாய் சுதர்ஷன், நான் பார்த்த வரைக்கும். லெஃப்ட் ஹேண்டரும் வேற, கொஞ்சம் ஸ்டெப் டவுன் தான் பண்ணி அடிப்பாரு. ஸோ அந்த ஆப்ஷன் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பட்லர் வந்து பவர் பிளேல ஆனா தான் என்ன மிடில் ஓவரில் ஆனா ஒரு ரன் அடிக்கிற எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட ஃபார்ம் வேர்ல்டு கப் பார்த்தோம், ஒரு மாதிரி ரொம்ப தேய்ச்சி ஆடுறாரு. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு அவருக்கு. அவருக்குன்னு வந்து நல்ல பால்லாம் போட்டுறாங்க வேற. கரெக்டா அவர் வரும்போது கரெக்டா டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பிச் ஆகி வெளியே போது உள்ள வருது, அவுட் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்ல ப்ரோ, ஃபார்ம் இல்லைன்னா கேவலமான பால்லயும் அவுட் ஆவாங்க. ரன் அவுட் ஆவாங்க. ஏதோ பண்றது இஷ்டத்துக்கு பவுலர் மாதிரி ஆடுறாரு. இப்போதைக்கு நான் கேட்டீங்கன்னா பவுலர் மாதிரி ஆடுறாரு. ரன் அடிக்க தெரியாது பவுலர் ஆடுவாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, பட்லரோட ஃபார்ம் வந்து இந்த டீமோட பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பேக்கப் டாம் பேட்டர் மாதிரி தான் இருக்கு. அவர் ஆடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு போன வருஷம் தேர்த்திட்டு இருந்த அந்த ருதர்ஃபோர்டையும் கொடுத்துட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ருதர்ஃபோர்ட போன சீசன் அவராது காப்பாத்தினாரு கொஞ்சமாவது, ஒரு 50-40 அடிச்சு. இப்போ அவர் இல்லாதனால இன்னும் போரா இருக்கு. 160 தான் அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சு பார்த்தா ஓரளவுக்கு ஒரு 190-180 மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு நான் பார்க்கும்போது அவங்க ஸ்குவாடை இப்போ நல்லா அனலைஸ் பண்ண மாதிரி தெரியுது. அவங்களோட டாப் 3 சூப்பரா இருக்கு. அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் செம்மையா இருக்கு. அந்த ஆர்சனலே பயங்கரமா இருக்கு. ஸ்பின் போலிங் வந்து சாய் கிஷோர் ஆடலான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா அவர் தான் போன சீசன்ல அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ரஷீத் கான் எல்லாம் அடின்னு அடிச்சாங்க போன சீசன். அவர் லாஸ்ட் 3 இயர்ஸா விக்கெட் எடுக்கிறது இல்ல. ஒரு மாதிரி டிஃபென்சிவ் ஸ்பின்னர் ஆயிட்டாரு. ஜடேஜா போட்டு போனா போதுன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. முதல் ரஷீத் கான்லாம் பயமுறுத்துவாரு. ஐயோ கூகுள் போட்டாங்க அவுட் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. யாராலுமே ஆட முடியாது. ஆமா, இப்ப என்னன்னா தைரியமா ரஷீத் கான் ஸ்டெம்புக்கு தான் போட போறாரு. நம்ம ஸ்டெம்ப் ஃபுல் கவர் பண்ணி அவர் மடக்குற ஒரு மிடில் கேட்ல ஒரு மடக்கு. அவரோட லைன் அண்ட் லென்த்தும் வந்து பிரெடிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. பழைய ரஷீத் கான் லென்த் ஃபார்ம்லயும் தெரியுது, லைன் அண்ட் லென்த்லயும் அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரி ஒன்னு வந்தது. அது பேக் இன்ஜுரி வந்ததனால அவரோட ஸ்பீடு கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து 105 அந்த மாதிரி போடுவாரு. இப்போ வந்து ஒரு 95 to 90 அதுதான் மேக்ஸிமமாவே இருக்கு. அந்த ஸ்பீடு இல்ல, பழைய ரஷீத் கான் ஸ்பீடு அந்த டர்னும் இல்ல. அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஜிடி எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அவரும் நல்லா பண்ணும், பட்லரும் நல்லா பண்ணா இந்த டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு டச் பண்ண போகலாம் மாட்டாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக், ஓப்பனிங் பேட்டிங்லாம் நல்லா இருக்கு. ஆனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற டீம் இந்த டீமுக்கு தான் கொடுப்போம். நம்ம போன வருஷமே நாங்க பேசியிருந்தோம் நானாஜியும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண டீம் தான் இது. மறந்துட்டாங்க பேட்டிங்னா என்னன்னே தெரியாது. 4th 5th 6th அங்க ஒரு மியூசிக்கல் சேர் நடக்கும் இந்த டீம்ல. மற்றபடி இவங்க ஸ்பின் பாத்தீங்கன்னா ஓகே தான், டீசென்ட், ரொம்ப போர்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க மிடில் ஆர்டர் ஆக்ஷன்ல விட்டாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப இந்த மேட்ச் பொறுத்து. ஏன்னா லோவர் டவுன் யார்ல யாருமே 6 அடிக்க மாட்டாங்க. வந்து இன்னைக்கு பாருங்க, வாஷிங்டன் சுந்தர் 18 ரன் 16 பால்ல, ஷாருக் கான் வந்து 6 பால்ல 4 ரன்னு, டுவாட்டியா 10 பால்ல 11 ரன்னு. அவரோட பழைய ஃபார்ம் இல்ல. இது பெரிய கன்சர்னா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த கேமோட டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா,
குஜராத் மொத்தமாவே 3 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் 13 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. 13 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. 10 சிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது யான்சன் அவுட் ஆயிட்டாரு. பேட்லெட் உள்ள வந்திருக்காரு. ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். 3 பேருமே வந்து ஒரு 10 பால் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரெடியா அடிப்பாங்க. ஆனாலும் அந்த 10 பால் ரொம்ப குரூஷியல். ஏன்னா இப்ப எல்லா டீம்லயும் பாருங்களேன், ஒருத்தர் அது ரெடி ஆடுவாரு, ஒருத்தர் வந்து லாஸ்ட் வரையும் ஆடுற மாதிரி இருப்பாரு. விராட் கோலி, சால்ட், ரிக்கல்டன், ரோஹித் சர்மா அது ரெடி ஆடுவார். ரிக்கல்டன் லாஸ்ட் வரையும் ஆடுவாரு. ஒரு டீம்லயும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இவங்க டீம்ல மட்டும் தான் 2 பேருமே டிஃபென்சிவ், 2 பேருமே ஃபார்ம்ல இல்ல. ஜாஸ் பட்லர் ஃபார்ம்ல இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க டாம் பேட்டன் ட்ரை பண்ணும், ஹோல்டர் ட்ரை பண்ணும். இவங்க 2 பேர் உள்ள வந்தாதான் இந்த டீம் வந்து ஓரளவுக்கு டீசென்டாவது இருக்கும். ஜிடி 15 4 அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் 3 4 தான் அடிச்சிருக்காங்க. எல்லாம் 6 அடிச்சு வச்சிருக்காங்க. அவனுங்க 15. முன்னாடியே சொன்னனே இந்த டீம் வந்து எல்லாம் 240 50 ஆடும். இடையா பேட்லெட் வேற 6 அடிக்கிறாரு. பேட்லெட் ஒரு 6 அடிச்சிருக்காரு. இப்போ பேட்டிங் ஆடுறாரு. ஹி இஸ் a good player. பிரிஸ்பன் ஹீட்ல நீ பார்த்தனா நம்பர் 7 வருவாரு பேட்டிங்க்கு. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல நம்பர் 7 அனுப்புறாங்கன்னா பாருங்க. ஆஸ்திரேலியன் கண்டிஷன் பெரிய கிரவுண்ட்ல அதுவும் பிரிஸ்பன் ஹீட்ல தெரியுது பாருங்க. 2 கைரன் போலார்டு சேர்ந்த மாதிரி இருக்காரு. ஆமா, இந்த கூப்பர் கானலி கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு. அந்த பேட்லெட் மிச்சோன்னு பார்த்தனா அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க. மூஞ்சி மட்டும் ஓவர் 10 எல்லாருமே இவங்க எல்லாமே பிபிஎல்ல பார்த்தனா நல்ல 6 ஹிட்டர் தான். அதான் சொல்றேன். பவுலிங் ட்ரை பண்ணாங்களா? யாருக்கு? கூப்பர் கானலிக்கு பவுலிங் கொடுத்தாங்க. கொடுக்கல. தேவைப்பட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எல்லாரும் அடி வாங்கிட்டாங்கன்னா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சும்மா ட்ரை பண்ணுவாங்க. மிடில் ஒரு 2 ஓவர் ஏதாவது ஆல்ரெடி ஜிடி மோசமா தான் ஆடிட்டு இருக்காங்க. கூப்பர் கான்லி கொடுக்க வேணாம், ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த மேட்ச்ல போடலான்னு பார்த்தாங்களா? கொடுத்தா இன்னைக்கு அடிச்சு 160 கூட வந்துரு. ஏன் சொல்லு, பிலிப்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வீக்னஸ். ஆமா, அதுதான் நான் யோசிச்சேன். ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ் 2 பேருமே ரைட் ஹேண்ட் இருக்காங்க. ஏன் கொடுக்கல நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. மொத்தமா கட்டிட்டு போயிருக்கலாம், மூட்டை கட்டினு. ஆமா, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி ஒரு 160 170 வந்தா ஈஸியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது இருக்கும் அப்படின்னு பாத்துட்டேன். ஆனா நீங்க ஒரே ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. பஞ்சாபுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த்தா bowling ஸ்ட்ரென்த்தா? எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் எது ரொம்ப டேஞ்சரஸ்? ஈக்குவல். பேட்டிங் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டரா கொஞ்சம் ஹெவி. ஸ்லைட்டர் ஹெவி வந்து பேட்டிங். ஏன்னா இந்த டீம் வந்து எந்த கண்டிஷன்ல வேணா அழகா 200 அடிப்பாங்கன்னு தோணுது. டஃப் பீச்ல கூட 250 அடிப்பாங்க. ஏன்னா அந்த சைட்ல ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களா ஹோல்டிங் ரோல் அவர் ஆடிடுவாரு. அவரும் அட்டாக்கிங் ஆடுவாரு. இந்த கூப்பர் கான்லி ஒரு மாதிரி இந்த மேட்ச் பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் ஆட்டாரு. அந்த கொடுத்த பிரைஸ்க்கு நிறையவே பண்ணிட்டாரு. கம்மி பட்ஜெட் தான், 2 crore தான் எடுத்தாங்க. இதை பார்க்கும்போது இவனுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரஸா இருப்பானுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஆர்சிபி மாதிரி ஆடுவாங்களோ, மேபி ஹோம்ல அவையில எல்லா மேட்சும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வேன்கடை எல்லாம் போனாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் டீம். எம்ஐ எல்லாம் தண்ணி காட்டுவாங்க. பும்ரா ஒரு மட்டும் நெகட் பண்ணிட்டீங்கன்னா நினைச்சு பாருங்க. இவங்க பேட்டிங் அந்த சின்ன பிச்சில் எல்லா டீமையும் கூப்பர் காண்டி மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பேட்டர் இல்ல. எனக்கு தெரிஞ்ச எல்லா டீமும் அதான் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நின்று ஆடுறாரு பாருங்க, இவ்வளவு நேரம் நின்று இருக்காரு. அந்த மாதிரி எந்த இன்டர்நேஷனல் பேட்டரும் இல்ல. எந்த இன்டர்நேஷனல் பேட்டர் இல்ல. எல்லாம் இறங்கி அடிக்கிற சுத்தக்கூடிய பிளேயர்ஸ் தான் இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ். கூப்பர் கான்லி நின்று ஆடி இருக்காரு. இங்க எப்படி விடுறாங்கன்னே தெரியல. கூப்பர் கானலி, ஜேக்கப் டஃபி எல்லாம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. பேஸ் பிரைஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேட்ச்ல, ஆக்ஷன்ல விட்டுட்டு. ஆனா சென்னை எடுத்துனா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து அதர்வைஸ் போயிட்டாங்க. மேத்யூ ஷாட் எடுத்து. எனக்கு இதுதான் எனக்கு புரியல. ஸ்டீஃபன் பிளமிங் நியூசிலாந்து பிளேயர் எடுக்கிறாருன்றது பிரச்சனை இல்ல. அதுலவாவது பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கணும். ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரச்சின் ரவீந்திரா, கான்வே அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அதிரடியான ஒரு கிரிக்கெட்டுக்கு எப்பயோ மாறிடுச்சு ப்ரோ. ஐபிஎல், T20 கிரிக்கெட் எல்லாமே. ஆனா இவங்க இன்னும் வந்து ஒரு 30 பால்ல 50 அடிக்கிற பிளேயர்ஸ் தான் தேடுறாங்க. பவுலிங்கும் ஜாக் ஃபோக்ஸ் போனதுக்கு பதில் இவர் போயிருக்கலாம். ஜேக்கப் டஃபி போயிருந்தா பயங்கரமா இருக்கும். ஸோ அப்போ பஞ்சாபுக்கு நீங்க சொல்ற மாதிரி பேட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர், பவுலிங்கும் அதுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகிற ஒரு டீமு. ஸோ இவங்களும் ஆர்சிபி, எம்ஐ, பஞ்சாப் இப்போ நடந்த 4 மேட்ச்ல இவங்க 3 பேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தெரியுறாங்க. ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் ஃபேவர் பண்ணிச்சு நான் சொல்லுவேன். சூரியவன்ஷி ஒரு பிளைண்டர் ஆஃப் த இன்னிங்ஸ் அது. ஆனா எல்லா மேட்சும் படுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லா மேட்ச்லயும் நல்ல இன்டர்நேஷனல் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா சூரியவன்ஷி எப்படி ஆடுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா எல்லாம் 130க்கு கீழே தான் போடுவாங்க. அந்த பேஸ்ல ட்ரபிள் பண்ணவே பண்ணாது சூரியவன்ஷி. அந்த பேட் ஸ்விங் அடிச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபி, எம்ஐ, பஞ்சாப் கொஞ்சம் ஃபேவரட்ஸா இருக்காங்க ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. இவங்களுக்கு அந்த 4th டீம் தான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கல் சேர் வரும். இதர் டிசி இல்லைன்னா வந்து வேற யார் வர வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்ஜி மேபி அவங்க பேட்டிங்கால வர முடிஞ்சா வரலாம். சென்னை ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது இந்த சீசன். பட் பார்க்கலாம், 4th ஸ்பாட் பிடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா எல்லா டீம்லயும் போலிங் இல்ல. எஸ்ஆர்ஹெச்ல இல்ல, லக்னோல இல்ல, வேற எந்த டீமு, ஜிடி கூட ஒரு மாதிரி பேட்டிங் போரா தான் ஆடுறாங்க. அவங்க நம்மளோட கேஸ் தான். ஸோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஆனா பஞ்சாப் செம டேஞ்சர் நினைக்கிறேன். அடுத்த மாதிரி சிஎஸ்கே வர ஆட போறாங்க, பார்க்கலாம். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யாருன்ட்டு சஹல் 2 விக்கெட் எடுத்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. 2 பட்லர், சுப்மன் கில் அவுட் பண்ணாரு. நான் சொல்லிட்டா ஒரு மௌன
ஏன்னா ஐபிஎலோட ஓஜி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். ஐபிஎலோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 2 விக்கெட் எடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவா இல்ல, பெரிய ஹைப்பா இல்ல. எடுத்துதான் ஆகணும். ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா 2 விக்கெட், பெரிய 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பஞ்சாபுக்கு ஒரு வெயிட்டான ஸ்பின்னர் கிடைச்சிருக்காரு. இவரு எப்படி விட்டாங்கன்னு தான் தெரியல. ஒரு நானா இருந்தா எடுத்து போட்டிருப்பேன். என் டீம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது என் டீம்ல நான் கன்ஃபார்ம் எடுத்திருப்பேன். இவர் விட்டுருக்காங்க. இது ஒரு மைனஸ் தான். பஞ்சாப்ல வெல் செட்டுப்பா எல்லாமே. டாப் ஆர்டர்ல இருந்து பாட்டம் ஆர்டர் வரையும் எல்லாமே செட்டு. நீங்க சொன்னீங்க மும்பை எனக்கு என்னமோ வந்து அந்த பவுலிங்ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வீக்கா இருக்குமோ, ஸ்பின் வீக்கா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா வந்து லைனை மிஸ் பண்றாரு. ஸ்பின்ல ஆப்ஷன் வந்து சாண்ட்னர் அண்ட் அல்லா கசன்ஃபர். அல்லா கசன்ஃபர் டெபியூட்டன்ட்லாம் நல்லா போடல. இதுக்கப்புறம் பார்க்கணும். சாண்ட்னர் வந்து அட்டாக்கிங் ஸ்பின்னர் கிடையாது, டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ஸ்டெப்புக்கு தான் போடுவாரு. அவர் பார்த்து ஆடினா ஆடிடலாம். மயங்க் மார்க்கென்ட் இருக்காரு, யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா சாண்ட்னர் உள்ள வந்துட்டாருன்னா மயங்க் மார்க்கெண்டே யூஸ் பண்ணுவாங்களா, கசன்பர் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கசன்பர் தான் வெளியே போகணும். அப்போ மயங்க் மார்க்கெண்டே அண்ட் சாண்ட்னர் போடணும். 2 பேருமே வந்து விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னரான்னு கேட்டா எனக்கு தெரியலப்பா. ரொம்ப வாய்ப்பு கம்மி. அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன்லாம் அவங்க ஏதோ கோட்டையை விட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாலாம் வந்து ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க எதனா ஒரு கலக்காலஜி பண்ணணும்னா திலக் வர்மாலாம் வந்து ஸ்பின் போடணும். ரோஹித் சர்மா கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸ்பின்ல. ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சா ரோஹித் சர்மாவே போட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் வேணாம், ஆட்டிக்கு எத்துருவாரு, அப்புறம் பாத்துக்கோ. நல்ல ஸ்பின்னர்ப்பா அவரு கம்பேர் டு அவங்க டிஃபென்சிவ் ஸ்பின் போடுறதுக்கு. அது ஏன்னா ஆஃப்டர் அவர் கை ரைட் ஷோல்டர் வந்து ஒரு டிஸ்லோகேட் ஆச்சு. அதுக்கு ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி, 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இருந்து போலிங் போடல. லாஸ்டா 2023 வேர்ல்ட் கப்ல போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா 3 பேர் போட்டாங்க. விராட், ரோஹித், கில்லு, அந்த 3 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படியே போலிங் போட்டாங்க. ரோஹித் போலிங் போற அளவுக்கு நிலைமைலாம் பும்ரா இவங்க தலைப்பட மாட்டாங்க. மேபி ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்க அவங்க ஸ்பின்னர்ஸ், மயங்க் மார்க்கெண்ட் எஸ்பெஷலி. சாந்தர் நல்லா போட்டுருவாரு. அவங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா வில்ஜாக்ஸ் ஆட வச்சிருவாங்களோ பயமா இருக்கு. இப்ப நல்லா பண்ணிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணிருக்காரு. உனக்கு பவர் பிளேல லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டாவும் போடுவாரு. உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபினிஷரா ஆடாது. அதாவது நம்பர் 9. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் தான் வில்ஜாக்ஸ். நான் வந்து சாண்ட்னரை டிராப் பண்ணிட்டு வில்ஜாக்ஸே ஆடுவேன். பேட்டிங் ஆப்ஷனும் நல்ல பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. சாண்ட்னர் பேட்டிங் நல்லா தான் பண்ணுவாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா வில்ஜாக்ஸ் ஆடுவாரோன்னு தோணுது. ஆமா, அது மட்டும் தான் பார்க்கணும். பட் ஷர்துல் தாக்கூர் நல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. அடுத்த மேட்ச் எப்படின்னு பார்க்கலாம். பட் பஞ்சாப் இனிவே ஜெயிச்சிட்டாங்க. அது நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் ஈஸியா. இன்னைக்கும் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. பிரதாப் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த டோர்னமெண்ட்டே வின் த டாஸ், சூஸ் டு பவுல் அண்ட் வின் த மேட்ச், அப்படிதான் போயிருக்கு. பஞ்சாபும் அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறவங்களாம் பாவமா இருக்கு. அவங்களை பார்த்தா என்ன டார்கெட் அடிக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. செகண்ட் ஒரு டீம் டார்கெட் ரொம்ப ஈஸியா இருக்கு. 200 அடிச்சிராங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு மதியம் ஃபுல்லா வெயில் அடிக்குது. அப்புறமா கரெக்டா ஒரு 10-11 மணிக்கு டியூ வந்துருது எனக்கு தெரிஞ்சு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுமே சேசிங் ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே இனிமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மேட்ச்லாம். டாஸ் வின் பண்ணி சேசிங் பண்ணாங்க அப்படின்றது. பவுலிங் அவ்வளவுதான். ஓகே, மேன் ஆஃப் தி மேட்ச் யாரா இருப்பாங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. கூப்பர் கான்லி 71 அடிச்சிருக்காரு. 71 இல்ல 72. மேன் ஆஃப் தி மேட்ச் வேற யாருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா வைசாக் விஜயகுமார். யாருக்கு போகணும் நீங்க? நான் வைசாக் விஜயகுமார் சொல்றேன். அந்த சைட்ல பிரசித் கிருஷ்ணாவும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 ஓவர்ல 3 விக்கெட் 12 ரன். 3 ஓவர்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து அவர் மட்டும் தான் விக்கெட் எடுத்திருக்காரு அந்த டீமுக்கு. பவுலர்ஸ் தான் தருவாங்க. பிரசித் கிருஷ்ணா ஆர் நீங்க சொன்ன மாதிரி வைசாக் விஜயகுமார் 2 பேர்ல யாராவது. திஸ் இஸ் a batters league. பேட்டருக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றேன். பார்க்கலாம் யாருன்னு இன்னும் சொல்லுங்க. batters league, this is bowlers league. This is bowlers league. நான் இப்ப கூட எழுதி தரேன், இது bowlers league தான். ஓகே, நெக்ஸ்ட் வேற இந்த மேட்ச்ல வந்து அடுத்த மேட்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஜிடி என்ன தப்பு பண்ணாங்க இந்த மேட்ச்ல அதையும் சொல்லிடுங்க. ஜிடி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேட்டிங் அப்ரோச் மாத்தி ஆகணும். யாராவது ஒருத்தர் அக்ரெசிவ் ரூல் எடுக்கணும். அது எய்தர் கில் எடுக்கணும், இல்லைன்னா வந்து பட்லர் எடுக்கணும். சாய் சுதர்ஷன் எடுக்க வைக்காதீங்க. அவர் வந்து கொஞ்சம் ஃபுல்லா நின்று ஆடுற பிளேயர். அவரை மிடில் ஆர்டருக்கு தப்புனா நல்லதுன்னு தோணுது. அவரால அது மட்டும் தான் பண்ண முடியும். பேக் ஃபுட் பிளேயர் ஃபுல்லா பேக் ஃபுட் பிளேயர் கொஞ்சம் டாலாவது அதிரடியா ஆட முடியும். எனக்கு என்ன தோணுது, நம்பர் 3 இன்னும் கூட சூட் ஆகும்னு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்பின்னரை நல்லா ஆடுவாரு. நான் பார்த்த வரைக்கும் வச்சு சொல்றேன். ஏன்னா அவருக்கு லாங் ரிவர்ஸ் ஸ்வீப்பும் நல்லா அடிப்பாரு. கொஞ்சம் அந்த ஸ்வீப் ஷாட் இருக்கு அவர்கிட்ட, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து பேக் ஃபுட்லேயே அந்த பஞ்ச் பண்ணி 4லாம் அடிப்பார் நிறைய. எனக்கு தெரிஞ்சு கில்லும் பட்லர் ஓப்பனிங் இறக்கிட்டு அவங்க 3 சுதர்ஷனை ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா பட்லருக்கு சுத்தமா பேட்லேயே பண்ணல. பவர் பிளேல ஆடி ஏதாவது கொஞ்சம் ரன்ஸ் வந்ததுன்னா கான்ஃபிடன்ஸ் சேர்த்ததுக்காக நான் அந்த மாதிரி பண்ண பார்ப்பேன் ஜிடிஆ தான். நீங்க என்ன ஆப்ஷன்? எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் பதிலா நான் சாய் கிஷோர் போயிடுவேன். எனக்கு ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் கிடைச்சிருவான், விக்கெட் டேக்கிங்.
நீ என்ன நினைக்கிற? எனக்கு தேவை கிடையாது. பேட்டிங்கும் அந்த அளவுக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல, பவுலிங்லயும் பெருசா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்கான் இன்னைக்கு. நாளைக்கு சாய் கிஷோர் போட்டு அவன் ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவான். அது போதும் நினைக்கிறேன் அந்த டீமுக்கு. அப்படி இன்னொரு சேஞ்ச் பண்ணிக்கோ, ரபாடா வெளியே உட்கார வச்சு ஜேசன் ஹோல்டர் உள்ள இருக்காங்க, உனக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த் ஆகும். அதாவது வாஷிங்டனுக்கு பதிலா ஹோல்டரு, வாஷிங்டனுக்கு பதிலா ஹோல்டரு, பேட்டிங்க்கு அதான் பேட்டிங்க்கு வாஷிங்டன் சுந்தர் பதிலா ஹோல்டர் வருவாரு. பவுலிங் அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இவர் எடுத்துட்டு வந்துடுவேன், சாய் கிஷோர். எப்படி ப்ரோ பண்ணது ஃபுல்லாமே தப்பு ப்ரோ. இன்னைக்கு ஜிடி எப்படி ஒரு சாய் கிஷோர் மாதிரி ஒரு பிளேயர் போன சீசன் அவர் பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருந்தாரு, உட்கார வைக்கறாங்க 20 விக்கெட் எடுத்த ஸ்பின்னர். அதுதான் எனக்கு எப்பவுமே புரியல. ஏற்கனவே இவங்க ஸ்பின் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இல்ல சாய் கிஷோர் எல்லாம் உட்கார வச்சாங்கன்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ரஷித் கான் பர்ஃபார்மன்ஸ் நான் அதான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஸ்பின் வந்து அவர் நம்பியே போறாங்க, அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல, விக்கெட் எடுக்க முடியல. அவரால் முடிஞ்சது 4 ஓவர்ல 35-40 கொடுத்துட்டு போயிடுறாரு, விக்கெட் எடுக்க முடியல அவரால். பழைய ரஷித் கான் இல்ல. ஒன்லி விக்கெட் எடுக்கணும்னா சாய் கிஷோர் தான். வாஷி கூட அவ்வளவு பெரிய ஸ்பின்னர்லாம் இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட்ல வேணா சூட் ஆவார் வாஷி, T20 ODI அவ்வளவு எதுவும் பண்ணதில்லை. ஆஸ் அ பவுலரா சொல்றேன். சாய் கிஷோர் வரணும், பேட்டிங்ல வந்து பேண்டன் வரணும். எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ்க்கு பதில் பேண்டன் போயிடணும், 4ல பேண்டன் போட்டு அப்புறம் ஹோல்டர் எடுத்துட்டு வரணும். யாருக்காவது பதில், அது வந்து ரஷித் கான் இல்ல ரபாடா, அது அவங்க இஷ்டம், யாராவது ஒருத்தர தூக்கே ஆகணும். சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க ஒரு பிளேயரை ரொம்ப வருஷமா பேக் பண்றாங்க, லாஸ்ட் 3 இயர்ஸாவே அவர்கிட்ட அந்த அளவுக்கு பெஸ்ட் வரமாட்டேங்குது. அந்த ராகுல் டுவாட்டியா வாடுறாங்க, மேபி அந்த பிளேஸை வேணா ஒதுக்கிட்டு அங்க அவர் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் 11ல ஆடினா எனக்கு தெரிஞ்சு அவர் bowling போட மாட்டாரு, ஃபீல்டிங்கும் அவர் பார்க்க முடியுமா. அந்த பிளேஸ் யாரு ரீப்ளேஸ் பண்றாரு? அந்த பிளேஸ்ல ஒரு பியூர் பேட்டர் ஆடலாம்னு தோணுச்சு. அனுஜ் ராவத் அந்த மாதிரி ஒரு குமார் குஷாகரான்னு ஒரு அப்கமிங் யங்ஸ்டர் இருக்காரு. அந்த மாதிரி பிளேஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து பழைய கேம் அந்த சொன்னல 200 இவங்களோட அபவ், அதாவது எக்ஸ்பெக்டட்ல இவங்களோட மினிமம் ஸ்கோர் 160 to 180 தான் மேக்ஸிமமே. அதான் சொல்லுவேன் நான். 200 நல்ல ஒரு இந்தியன் டேலண்ட் ப்ரோ குஷாகரா. எனக்கு தெரிஞ்சு பீடாகே அவரை பத்தி பேசியிருந்தாரு. இந்தியன் டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மிடில் ஆர்டர்ல, எனக்கு தெரிஞ்சு வீக்கா இருந்தாங்க. ஆமா, அது பண்ண மாட்டாங்க. ஷாருக் கான் வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க, வாஷி வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க, செட் ஆகலன்னு தெரிஞ்சு திரும்பி அவங்களே இறக்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல. புது பேட்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க என்ன பண்றாங்க அதான் பிரச்சனை. இல்லைன்னா ஒன்னும் பண்ணலாம், பட்லர் தைரியமா டிராப் பண்ணிட்டு குமார் குஷாகராவே ஏன் 3ல ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் விக்கெட் கீப்பரும் கூட, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இப்போ பிரியான்சாரியா, சூரியவன்ஷி மாதிரி பிளேயர்லாம் சடனா நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்து சான்ஸ் கொடுத்தாங்க. ஜிடி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அவங்க வந்து நல்ல பிளேயரை வந்து ஆக்ஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்து வேணா ஆட வைக்கிறாங்க, ஸ்குவாட்ல இருந்து யாரையும் எடுத்து வளர்த்து விட்டு மாதிரி நான் பார்த்ததுல. எக்ஸப்ட் சுதர்ஷன் மட்டும் சொல்லலாம், அவர் மட்டும் எப்படியோ ஆட வச்சாங்க, பேட்டிங் எல்லாம் கொடுத்தாங்க. அதுவே எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. என்னது இது தமிழ் பிளேயரா ஜிடிலியா அப்படின்றது. மற்றபடி அவங்க கிட்ட வேற ஸ்பேர் பேட்டர் இல்ல. அனுஜ் ராவத் எல்லாம் இருக்காரு, ஒரு காலத்துக்கு RCB ஆடிட்டு இருந்தாரு, அவர் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. விக்கெட் கீப்பிங் பேட்டர் நிறைய பேர் இருக்காங்க வெளியே. ஏன் ஷாருக் கானை வந்து டிராப் பண்ணக்கூடாது, எனக்கு அதுதான் தோணுது. அவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே இல்ல ப்ரோ, அவர் வருவது 6-7 தான். நம்பர் 6ல ஒரு 6 அடிக்க சொன்னா அடிப்பாரு, 1-2 6 அடிக்க தேவைப்படும் போது அடிக்க சொன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து ஃபினிஷ் பண்ற பிளேயர், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு ஒரு பியூர் பவுலரை கீழே வச்சனா எனக்கு பவுலிங் செட் ஆகும்ல, தேவையில்லாத எதுக்கு ஷாருக் கான். அது ஒரு பெரிய கொஸ்டினபிள் தான். அவங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் வீக்னஸ் சொன்னோம், அவங்களுக்கு ஃபினிஷரும் வீக்னஸ் தான். அந்த மிடில் ஆர்டர் டு லோயர் ஆர்டரே பெரிய ஒரு நடுவுல கொஞ்சம் அது இதுவே காணும். அந்த உடம்பே இல்ல அவங்களுக்கு, தலையும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. இவங்க அட்லீஸ்ட் யாரது வேறது டெல்லி கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இவனுங்க ரொம்ப மோசமா ஆஷிஷ் நேராவே யாரோ சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல ஒரு 3 பிளேயர் தான் பேட்ஸ்மேன், 1 2 3 அவ்வளவுதான், வேற யாரும் பேட்ஸ்மேன் இல்ல சொல்லி யாரும் நம்ப வச்சிருக்காங்க. அந்த ஐடியாலஜி வந்து உங்களுக்கு எப்போ இருக்காங்கன்னா லோவர் டவுன் ஆர்டர்ல ஒரு ரிலேபிள் பிளேயர் இருக்கும்போது. ஒரு ஆர்டிக் இருந்தாரு முன்னாடி, டேவிட் மில்லர் இருந்தாரு, அப்போ நீங்க வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தா ஓகே. ஆமா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா ஷாருக் கான் வாஷி வச்சு ட்ரை பண்ணா எப்படின்னே தெரியல எனக்கு. இப்ப அதுதான் அவங்களோட பிரச்சனை. ஓகே, அதை எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் நம்ம. பிளேயர்ஸ் இல்லன்னா பரவாயில்ல, நல்ல பிளேயர்ஸ் வச்சுட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டு கேவலமான காம்பினேஷன் விளையாடுறாங்க, அதுதான் பிரச்சனை. இங்க பிளேயர்ஸ் இல்லாம இல்ல, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பேண்டன், அப்புறம் இந்தியன் டேலண்ட்ஸ்லயே அனுஜ் ராவத் சொன்னீங்க, குஷாகரா ட்ரை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் வீழ்ச்சிக்கணும். ஓகே, ஜிடிக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மேட்ச்ல ஒரு அடிப்பட்ட ஒரு சிங்கமா திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன் குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் பஞ்சாப் ஆல்ரெடி செட்டில்டு, இப்பயும் ஒரு சீட்டு போட்டு வச்சிடலாம் பிளே ஆஃப்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டீமா பிளே ஆஃப்க்கு போகக்கூடியது பஞ்சாப். இல்லைன்னா டாப் 4 சொல்றீங்களா 2 பேரும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். பஞ்சாப், RCB, தேர்ட் வந்து எனக்கு வந்து
மும்பை. 4th வந்து நான் ஓப்பன் ஸ்பாட் 4 டீமுக்கு வச்சிருக்கேன். ஓப்பன் ஸ்பாட்ல யார் யார் இருக்காங்கன்னா டெல்லி, லக்னோ, அதுக்கப்புறம் ஆர்ஆர், அதுக்கப்புறம் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து ஒரு 3 மேட்ச் அடி வாங்கி அதுக்கப்புறம் உள்ள வர கதைகள்லாம் நிறைய இருக்கு. அது அவங்க பண்ணிருக்காங்க நிறைய வாட்டி. அதனால இந்த 4th ஸ்பாட்டை மட்டும் 4 டீமுக்கு நான் வந்து ஓப்பன் ஸ்லாட்டா விடுறேன். மோர் லைக்லி டெல்லி ஆர் வந்து எல்எஸ்டி உள்ள வர வாய்ப்பு இருக்கு அந்த 4th ஸ்லாட்ல. என்னோட டாப் 4 நீ சொன்ன அதே டீம்ஸ் தான் மோஸ்டா. எம்ஐ, அப்புறம் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். இவங்க 3 பேர்ல அது டாப் 2 மட்டும் எனக்கு சரியா தெரியல. ஏன்னா 3மே ஒரே மாதிரி தான் இருக்கு. பேட்டிங்ல டக்குன்னு அடிக்கிறாங்க, டக்குன்னு விக்கெட் போலிங் எடுத்துடுறாங்க. மற்றபடி இந்த 4th ஸ்பாட் தான் எப்பயுமே ஐபிஎல் ஒரு கதை இருக்கும். கடைசி மேட்ச்ல தான் தெரியும் யார் அவன் நெட் ரன் ரேட்ல வரான்ட்டு. ஏன்னா ஒருத்தன் வந்து மைனஸ்ல இருப்பான், இன்னொருத்தன் +1.1ல இருப்பான், 0.1ல. அதனால உள்ள போயிடுவானுங்க. ஒருத்தன் வந்து கடைசி மேட்ச் ஜெயிக்கணும், தோத்துட்டானா வெளியே போயிடுவான். ஸோ அது மியூசிக்கல் சேர் ஓடும் அந்த 4th ஸ்பாட்டுக்கு. ஆனா எனக்கு வந்து டெல்லி இந்த வாட்டி உள்ள வந்துருவாங்கன்னு தோணுது கன்ஃபார்மா. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, கேகேஆர் இவங்க 4 பேருக்குமே போலிங் ரொம்ப வீக்னஸா இருக்கு. ஸ்டார்க் இருந்தா டெஃபினெட்லி சொல்லிருப்ப டிசி வரும்ட்டு. ஸ்டார்க் இல்லாதனால கொஞ்சம் மாறி. பட் எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் வந்து பாட்டம் 2ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாப் 2 இல்லாத பாட்டம் 2. கண்டிப்பா சென்னை வந்து எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம் ஒரு பிளேஸ் இருக்கு. சென்னை நம்பர் 7 தான், அது கன்ஃபார்ம். நம்பர் 7 கன்ஃபார்ம் அவங்களுக்கு. நம்பர் 7 to நம்பர் 5ல முடிப்பாங்க மேக்ஸிமம். நம்பர் 7 to 6 or 7 எனக்கு தெரிஞ்சு. அதாவது சென்னை இப்ப எப்படி பாக்கணும்னா, இந்த சீசன் பிளே ஆஃப்ஸ், அடுத்த சீசன் பிளே ஆஃப்ஸ் போகணும், அதுக்கப்புறமா டைட்டில் வின் பண்ண பாக்கணும். அவங்க இந்த வருஷமே நம்ம ஃபேன்ஸ் டைட்டில் வின் பண்ண ஆசைப்பட்டோம்னா 7th ஸ்பாட் 2028 இது ஏதோ ChatGPT ல இருந்து எடுத்துப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போடுவாங்க, அதுலயுமே 2028 தான் போட்டிருந்தது சிஎஸ்கே. ஓகே, அது சொல்றது நடக்குது இப்பெல்லாம். வர நடந்து தொலைஞ்சிட போகுது. அப்புறம் அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுபடி பார்த்தா டெல்லி தான் இந்த சீசனோட வின்னர். மேபி இருக்கலாமோ, யாருக்கு தெரியும். ஆனா இப்ப ஐபிஎல் நம்ப முடியல. இவன் தான் ஜெயிப்பான், அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. கடைசி 4 வருஷம் எடுத்து பாருங்களேன். ஜிடி ஜெயிச்சாங்க 2022ல, சிஎஸ்கே, கேகேஆர், ஆர்சிபி. இந்த வாட்டியும் புது சாம்பியன் வந்தா ஐபிஎல் முதல் டைம் நினைக்கிறேன். 5 வெவ்வேறு சாம்பியன் 5 வருஷத்துல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா சென்னை ஒரு வாட்டி, மும்பை ஒரு வாட்டி, கேகேஆர் ஒரு வாட்டி, சென்னை ஒரு வாட்டி, மும்பை ஒரு வாட்டி, கேகேஆர் ஒரு வாட்டி. இது மாதிரி மாத்தி போவோம். நடுவுல எப்பயா ஒரு எஸ்ஆர்ஹெச் வருவாங்க, ராஜஸ்தான் எப்பயோ ஜெயிப்பாங்க, ஜெயிக்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் இல்ல. இப்ப கொஞ்சம் லீக் அன்பிரடிக்டபிளா போயிடுச்சுனால 10 டீம்னால ரொம்ப கஷ்டமான லீக். நீங்க ஏர்லியான்னு தோத்துட்டீங்கன்னா வெளியே போயிருவீங்க. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. முதல் 4 மேட்ச் குரூஷியல். சென்னை ஆல்ரெடி ஒன்று தோத்துட்டாங்க. அடுத்த 3 மேட்ச் கஷ்டமான மேட்ச் வேற. அதுவும் டாப் டீம்ஸோட விளாடுறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கும் அது டாப் 3 சேம் தான். ஆர்சிபி, எம்ஐ, அப்புறம் பிபிகேஎஸ். 4வது ஸ்பாட்டும் நான் சொல்லிடுறேன், ஓப்பன் ஸ்பாட்டா விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்ஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. அவங்க பவுலிங் நான் சிஎஸ்கே கூட ஆடினதுனால சொல்லல, முன்னாடியே கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் சூப்பரா இருக்கு. ஆர்ச்சர், அப்புறம் நாண்ட்ரே பர்கர், அப்புறம் சந்தீப் சர்மா. ஸ்பின்னும் நல்லா இருக்கு, ரவீந்திர ஜடேஜா பிளஸ் பிஷ்னாய். பேட்டிங் ஆஸ் யூசுவல் சூப்பரா இருக்கு. 4வது டீம் ஆர்ஆர். இது ராஜஸ்தான் இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ். இது அவங்க வெளியே போனா நல்லா இருக்கு. அவன் பவுலிங் நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த வைபவ் சூரியவன்சி அந்த ஸ்லோ பிச் இந்த ஸ்பின் ட்ராக்ல மாட்டிக்கினானா அவங்க டீமோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. ஏன்னா வந்து நம்பர் 3ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல பாத்துருப்பீங்க. இல்ல நான் அது சொல்லல. நான் அது சொல்லல. ஹெட்மேர் விட்டுருங்க. ஹெட்மேர் பினிஷரா அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வைபவ் சூரியவன்சி அவுட் ஆயிட்டாரு ஏர்லி ஸ்டேஜ்லனா, நம்பர் 3 நம்பர் 4ல ட்ரோஜர் அண்ட் ரயன் பராக் வராங்க. அவங்கதான் எங்கேயோ கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஹெட்டி எப்பயுமே பினிஷர், ஓகே அவர் பண்ணி கொடுத்துறாரு, அவர் ரோல் கரெக்டா பண்ணிடுவாரு. ஹெட்டி விட்டுருங்க, ஹெட்டி பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த லாஸ்ட் அந்த ஒரு டாப் ஆர்டர்ல நம்பர் 3 நம்பர் 4 அப்புறம் பொசிஷன் தப்பா இறக்குறாங்களோன்னு தோணுது. ஹெட்மேர் வந்து 3ல இறங்கணும். T20 வேர்ல்ட் கப்லயும் 3ல தான் இறங்குனாரு. ஹெட்டி வந்து பினிஷர், அவங்களுக்கு 3ல வந்தா வேலைக்கு ஆகாது. போன வருஷம் எவ்வளவு போன வருஷம் அவங்க தோத்ததுக்கு 4 மேட்ச் 3 மேட்ச் அவர் மட்டும்தான் காரணம். லாஸ்ட் 5 ஓவர் அவருக்கு யாக்கர் போட்டு அவர் டாப் ஆர்டர் நல்லா ஆடுறாரு. பினிஷிங் அவருக்கு வரல. பினிஷிங் ஜுரேல் விட்டுறணும். தெரிஞ்சு ஜுரேல், ஜடேஜா அவங்களா பாத்துக்கிட்டோம். பட் ஆனா இவரு டாப் ஆர்டர் வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் அதிரடியா பிரச்சனை ஆகுமோன்னு எனக்கு தோணுது அவர் நம்பர் 3ல வரும்போது. பண்ணல, அதுதான் பிரச்சனை. போன வருஷமே நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பினிஷிங்ல. ஆர்சிபி கூட அவரால் தோத்தாங்க. நிறைய மேட்ச் தோத்தாங்க எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே நெட்மயரால மட்டும். சோ ராஜஸ்தான சர்ப்ரைஸ் பேக்கேஜா வச்சுக்கலாம் நம்ம. 5th ஆப்ஷனா அவங்க டெல்லி ஆர் ராஜஸ்தானுக்கு தான் அந்த 4th ஸ்பாட் இருக்குமோ, போட்டி இருக்குமோ தோணுது. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே, கேகேஆர் இவங்க 4 பேரும் எனக்கா உனக்கா லாஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு அடிச்சுப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இல்ல நீ ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நாளைக்கு மேட்ச் நடக்குது ஒண்ணு, எல்எஸ்ஜி வராங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னோட ஃபைனல் தாட்ஸ். நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா நீங்க சொன்னீங்க எல்எஸ்சி வந்து ஒரு பாட்டம் குவார்டர்ல முடிப்பாங்கட்டு. நான் சொல்றேன் நாளைக்கு மேட்ச் எல்எஸ்சி ஜெயிக்க தான் போறாங்க.
ஓகே, நாளைக்கு மேட்ச் எல்எஸ்சி தான் ஜெயிக்க போறாங்க. இந்த வாட்டி ஃபர்ஹான் மேலேயே சத்தியம் பண்றேன். ஃபர்ஹான் மேல சத்தியமா நாளைக்கு எல்எஸ்சி ஜெயிப்பாங்க. ஓகே, நீங்க 2 பேரும் சொல்றீங்க உங்க ஃபைனல் தாட்ஸ். நானும் பாபர் அசாம் மேல சத்தியமா சொல்றேன், டெல்லி தான் ஜெயிப்பாங்க நாளைக்கு. கவர் டிரைவே அடிப்பாங்க பாருங்க. நானே ரைட், பார்க்கலாம். ஓகே பிரதாப் ப்ரோ, ஃபைனல் தாட்ஸ். டெல்லி தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ் ஆனா க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். மேபி டெல்லி ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்எஸ்டிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்லைட் எட்ஜ் வந்து டிசிக்கு தான். ஓகே, பிகாஸ் ஆஃப் இதோட bowling சொல்லிருப்பாரு. ஆமா கண்டிப்பா. பிகாஸ் ஆஃப் டெல்லியோட bowling எல்எஸ்ஜி கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஏதோ ஸ்ட்ரென்த் மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா வச்சிருக்காங்க. கரெக்ட். So, நாளைக்கு இல்ல ப்ரோ, அதுதான் பிரச்சனை. நாளைக்கு மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ப்ரெடிக்ஷனும் சொல்லியாச்சு. வியூவர்ஸ் உங்க ப்ரெடிக்ஷனை நீங்க போடுங்க, பார்க்கலாம் நீங்க எப்படி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களான்ட்டு. ஓகே, எல்லாரும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். உங்க சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக்ஸ் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட பிரதாப் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம்ல 2வது டைமா உள்ள வந்திருக்காரு நம்ம சேனலுக்குள்ள. இனிமேட்டு வரதான் போறாரு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பிரதாப் ப்ரோவையும் பார்ப்பீங்க. அவரோட அனாலிசிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் எங்களோட. நாங்க எல்லாருமே 4 பேருமே டிஃப்ரெண்டா தான் சொல்லுவோம். ஒரு சேர பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க எங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல. பிரதாப் ப்ரோ ஃபேன் யாராவது இருந்தா தம்ஸ் அப் போட்டு விடுங்கப்பா இந்த ஒரு இதுல இருந்து, இந்த ஒரு வீடியோல இருந்து ஒரு கமெண்ட் வரும் ப்ரோ. அது எப்படி ஃபர்ஸ்ட் வீடியோல வரலன்னா ஃபேன்ஸ் இருந்தா இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோல வரலன்னா 5th வீடியோல வரும், கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ். தேங்க் யூ, பாய். Hmm.